வணக்கம். ஆன்மீக செய்திகள். நெல்லிக்குப்பம் அடுத்த திருக்கண்டீஸ்வரம் நடன பாதேஸ்வரர் கோயிலில் ஆனந்தகால பைரவருக்கு தனி சன்னதி உள்ளது. தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவரை வணங்கினால் கஷ்டங்கள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தேய்பிறை அஷ்டமியை ஒட்டி 1008 சங்குகளில் புனித நீர் நிரப்பி யாகம் நடைபெற்றது. கால பைரவருக்கு சங்காபிஷேகம் தீபாரதனை காட்டப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் கால பைரவர் எழுந்தருளினார். உற்சவர் கோயிலை வலம் வந்து அருள் பாலித்தார். பூஜைகளை சேனாதிபதி குருக்கள் செய்தார். அதேபோல் நெல்லிக்குப்பம் கைலாசநாதர், பூலோகநாதர் கோயில்களிலும் தேய்பிறை அஷ்டமி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் டிசம்பர் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் மற்றும் சீரமைப்பு நடவடிக்கைகள் இரவு பகலாக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ராஜகோபுரத்தின் உச்சியில் கலசங்கள் பொருத்துதல், கும்பாபிஷேகத்தின் போது கோபுரத்தின் மேல் ஏறி பூஜைகள் செய்ய படிக்கட்டுகள் அமைக்கும் பணிகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. இதன் ட்ரோன் காட்சிகள் வெளியாகி காண்போரை மெய் சிலிர்க்க வைக்கிறது.